கடவுள்தார் தேவையில்லாம ஒரு யுத்தத்தை செய்துவிட்டு வந்தான். அதனால் அவனது தந்தை ஓடின் அவனை சபித்தார். அவனால் தனது மின்னல் சக்தியை பயன்படுத்த முடியாமல் போனது. அவன் பூமியில் தள்ளப்பட்டான். அதை பார்த்து அவனது சகோதரன் லோகி மகிழ்ந்தான். இதுதான் தாரை கொல்ல சரியான தருணம் என்று நினைத்தான். லோகி தனது மந்திர சக்தியை பயன்படுத்தி தார் விழுந்த இடத்தை பார்த்தான். தார் தமிழ்நாட்டில் விழுந்து கிடந்தான். தாருக்கு லேசாக மயக்கம் தெளிந்தது. லோகி நேரத்தை வீணாக்கவில்லை. உடனே தனது கோலை எடுத்துக்கொண்டு தாரை கொல்ல கிளம்பினான். தார் சுயநினைவுக்கு வந்தான். அடுத்த நொடி லோகி அங்கே வந்துவிட்டான். தனது கோலால் அவனை குத்த சென்றான். தார் அப்போது தனக்கு பக்கத்தில் இருந்த மின்கம்பத்திலிருந்து ஒரு ஒயரை பிடுங்கி அதை வைத்து லோகியை அடித்தான். தார் மின்கம்பத்தில் கை வைத்தும் அவன் மீது மின்சாரம் பாயவில்லை. அதை பார்த்து லோகி அதிர்ச்சி அடைந்தான். உடனே லோகி அந்த இடத்தை விட்டு கிளம்பினான். தாரின் சக்தி ஏன் அவனை விட்டு போகவில்லை என ஆராய்ச்சி செய்தான். ஓடினின் சாபத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது என்று ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லியது. பிறகு எப்படி தார் தப்பித்தான் என்ற குழப்பத்தோடு அவன் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்தான். அவனை ஒரு வயதான மனிதர் பார்த்துவிட்டார். யாரு தம்பி, நீ நாடக நடிகன் போல இருக்க என்று கேட்டார். லோகி எதுவும் சொல்லவில்லை. அவன் அவரது நெற்றியில் இருந்த குங்குமத்தை கவனித்தான். இவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவரா தெரிகிறார். இவர்கிட்ட உண்மையை சொல்லலாம் என்று நினைத்தவன் தனது பிரச்சனையை அவரிடம் சொன்னான். பெரியவர் கொஞ்சம் யோசித்துவிட்டு, தம்பி, இப்போ 2011 ஏப்ரல் மாசம் நடக்குது. மே மாசம் வரட்டும், அப்ப தார் மின்கம்பத்துல கைய வச்சா காலியாகிடுவான் என்று சொன்னார். லோகி, என்ன சொல்றீங்க என்று அதிர்ச்சியோடு கேட்டான். உன் அண்ணனுக்கு ஏன் ஷாக் அடிக்கல தெரியுமா? ஏன்னா இங்க மின்சாரமே கிடையாது. இப்போ இங்க திமுக ஆட்சி நடக்குது. அடுத்த மாசம் ஆட்சி மாறிடும். நீ தைரியமாயிரு என்று சொல்லிவிட்டு சென்றார்.